வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கரி அண்ட் சைனைட் அப்படின்ற டாக்குமெண்ட்ரியோட ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி ஆப்பில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லையுமே அவைலபிளாக இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு திடுக்கிடும் கேஸை மையமாக வச்சு எடுக்கப்பட்டது. அந்த கேஸோட பேர் த ஜாலி ஜோசப் கேஸ். ஆக்சுவலாக இந்த ஜாலி ஜோசப் அப்படின்றவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய கூடதாயி அப்படின்ற பகுதியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க. அந்த இறப்புக்கெல்லாம் காரணம் ஒரு பெண்மணி, அதுவும் அந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்த ஜாலி ஜோசப் அப்படின்ற அந்த பெண் தான் அதுக்கெல்லாம் காரணம். இந்த பெண் இதுவரைக்கும் மொத்தமா 6 பேரை சைனைட் வச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அதுல ஒரு 2 வயசு குழந்தையும் அடங்கும். இப்படி மனிதாபிமானமற்ற செயலை இவங்க செய்யறதுக்கு பின்னணி என்ன அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியோட ஸ்டார்டிங்லேயே ஜாலி ஜோசப்பை பற்றி காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஜாலி ஜோசப் ராய் அப்படின்ற ஒருத்தரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. ராயோட ஃபேமிலியில மொத்தமா 4 நபர்கள் இருக்காங்க. அதாவது அம்மா, அப்பா அண்ட் தங்கச்சி, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. இந்த குடும்பத்துக்கு வாழ வர ஜாலி ஜோசப் ஆரம்பத்தில் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அவங்க மாமியார் கிட்ட இருந்து ஒரு ப்ரெஷர் வருது. அதாவது நீ எம்காம் படிச்சுட்டு ஏன் வீட்டில் சும்மா இருக்க, வேலைக்கு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே இவங்க ப்ரீ டிகிரி கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. எம்காம் படிச்சதா சொல்லி அந்த வீட்டையே ஏமாற்றி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக கொலை அவங்க பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக மாமனார், கணவன், அதுக்கடுத்து ரிலேட்டிவ் ஒருத்தரை அப்படின்ற மாதிரி கொலை பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிடிச்ச லைஃப்பை அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த லைஃபுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய இன்னொருத்தரோட மனைவி அண்டு ஒரு 2 வயசு குழந்தையுமே கொலை பண்ணுறாங்க. ஸோ எப்படி மாட்டினாங்க, அந்த சைனைடு அவங்களுக்கு எப்படி கிடைச்சிது, அண்ட் கடைசியாக அந்த கேஸ் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்ரி தான் அந்த டாக்குமெண்ட்ரி. இந்த டாக்குமெண்ட்ரியில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாலி ஜோசப்போட சிஸ்டர் இன்லா அண்டு மகன் இவங்க 2 பேரையுமே பேட்டி எடுத்தது அப்படின்றது, அவங்க மூலமாக நிறைய டீட்டெயில்ஸ் அப்படின்றது இந்த கேஸ் ரிலேட்டடாக இதில் கிடைச்சிது அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ இந்த டாக்குமெண்ட்ரியில் காட்டக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் அப்படின்றது உண்மையிலே ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், டிகிரியே முடிக்காமல் ஃபேக் சர்டிஃபிகேட் வச்சு எப்படி இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அவங்களுக்கு சைனைடு எப்படி கிடைச்சிது அப்படின்ற அந்த லிங்க் அப்படின்றதுமே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்ரியோட ஒரு மோஸ்ட் டச்சிங்கான ஒரு மொமெண்ட் அப்படின்றது அந்த 2 வயசு குழந்தையோட இறப்பு அப்படின்றது உண்மையிலே அது ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆல்சோ இந்த டாக்குமெண்ட்ரியை ஒரு 1.5 மணி நேரம் டியூரேஷனில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறேன். இந்த டாக்குமெண்ட்ரியோட மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ட்ரூ கிரைமை பேஸ் பண்ணி நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கு. அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்ம புராரி டெத்ஸ் சொல்லலாம். ஆக்சுவலாக டெல்லியில் நடந்த அந்த மாஸ் மர்டரை மையமாக வச்சு காட்டியிருப்பாங்க. அந்த டாக்குமெண்ட்ரி அப்படின்றது பயங்கர கோர்வையாக இருக்கும். அதே நேரத்தில் நிறைய ரியல் ஃபுட்டேஜஸ் இருக்கும் அண்ட் ஒரு கதை மாதிரி ரொம்ப நீட்டாக எமோஷ்னலாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்குலாம் இந்த டாக்குமெண்ட்ரியை ப்ரெசென்ட் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ரியல் ஃபுட்டேஜஸ் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆல்சோ அந்த ஜாலி ஜோசப்போட லைஃபே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காட்டியிருக்கலாம். அதை பெருசாக காட்டியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஆசைப்பட்ட ஒரு லைஃப் இருக்கும்ல, அந்த லைஃப் என்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ்ல இப்போ இருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜாலி ஜோசப் கேஸை நீங்க ஆல்ரெடி ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ரி உங்களுக்கு பெரிய லெவலில் இம்ப்ரெசிவா இருக்காது. ஒருவேளை இந்த கேஸை பற்றியே உங்களுக்கு தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ரி பாருங்க, ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். என்னோட ரேட்டிங் இந்த டாக்குமெண்ட்ரிக்கு 2.75 out of 5. டைம் இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.